ஒன்லி ஒன் எபிசோட் 3 போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம். வாங்க இருந்துட்டு டைம் கிட்ட போயிட்டு இங்கே பாரு அந்த 2 லிப்ஸும் தானே டச் ஆச்சு, இதுக்கு போய் ஓவரா பிகு பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம டைம் இருந்துட்டு வாங்க கிஸ் பண்ணிட்டு இருப்பான்ல. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அந்த கிஸ் சீனோட தான் டேரக்டர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கிஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு டைம் இருந்துட்டு ஆமாண்டா நீ சொன்ன மாதிரி நாளும் அதோட தானே டச் ஆச்சு, இதில் என்ன ஒரு பெரிய விஷயம், நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்ட்டு இவன் போய் படிக்க உட்காரு. இங்கே வாங்க செம டென்ஷனு. இவனும் போய் ஏதோ கத்த போக்குள்ள அவன் உடனே வந்துட்டு சாரி நான் நினச்சேன் என்னை பற்றியே அந்த மாதிரி ரைட் பண்ணுறது தான் பெரிய கில்லாடின்ட்டு, ஆனால் செஞ்ச பக்கத்துலேயும் கொஞ்சம் நல்லா தான்ப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி இவன் இங்கே சொல்லிகிட்டே இருக்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது நம்ம வாங்குக்கு. இப்போ டக்குன்னு இந்த பையன் இருந்துட்டு டைனு நீ வெளில போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வாங்க டென்ஷன் ஆகிறான். இருப்பான் அப்படின்ற மாதிரி டக்குன்னு இருந்துட்டு அவன் ட்ராலேருந்து எதையோ எடுத்துகிட்டு ஏந்திரிக்கிறான். இவன் வந்துட்டு மறுபடியும் கிஸ்ஸை தான் கொடுக்க போகிறான் போல அப்படின்ட்டு வாயை மூடிக்க கியூட்டா இவனும் வந்து அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கையை நீட்டி காசு வைக்கிறான். அப்போ டக்குன்னு வாங்க டென்ஷன் ஆகிட்டு என்னடா இப்போ தான் அந்த முத்தத்தை கொடுத்தேன் அதுக்கு காசு கொடுக்குறியா, ஏன்னா வேற ஆள் நினச்சிக்கிட்டேன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க லூசு பேலே நீ நினைக்கிற மாதிரி தான் ஒன்றும் இல்லை, நீ எனக்கு கேன்டீனில் வந்து பாட்டில் வாங்கி கொடுத்தல அதுக்காக அப்படின்னு நம்ம சொல்ல ஓ அதுக்காக தானா, நான் என்னமோ வேறன்னு நினச்சேன், சரி சரி கரெக்டாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனை இருந்துட்டு அங்கேருந்து கிளம்ப டேய் போக்கில் கதவை சத்திட்டு போடா அப்படின்ற மாதிரி இங்கே டைம் சொல்ல போய் தொலையும் அப்படின்ற மாதிரி அவனும் டக்குன்னு கதவை சத்திட்டு அந்த பக்கம் போறான் ரூமுக்கு. இப்போ வாங்க வந்துட்டு ரூம்ல போய் உட்கார கரெக்டாக அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு மெசேஜ் பண்ண அப்போ அவன்கிட்ட இந்த பையன் இருந்துட்டு வந்துட்டு நான் அப்புறமேட்டு பேசுறேன் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் உட்காந்துட்டு அந்த கிஸ்ஸு கொடுத்தால டைனு அதை யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்துட்டு இருந்தவன் என்னடா நம்ம உடம்பு ரொம்ப சுடுற மாதிரி இருக்கு, ஒரு வேளை வந்துட்டு கூலிங் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏசியை ஃபீடாக வச்சுட்டு இவனும் உட்காந்துட்டு இருக்க. அப்போ சட்டுன்னு வந்துட்டு இவன் மெசேஜ் எடுத்து பார்க்குறான். ஏன்னா நேற்று வந்துட்டு டைன் வந்துட்டு இவனுக்கு ஃப்ரெண்ட் ரெக்யூஸ் கொடுத்துருப்பான் ஃபேஸ்புக்கில். இப்போ இவனும் வந்துட்டு திரும்பி கொடுத்துருப்பான், அதை அக்செப்ட் பண்ணாமே வச்சிருப்பான் நம்ம டைனு. அதை பார்த்துட்டு இவன் என்ன நம்மளை இன்னும் ஃப்ரெண்டாக நினைக்கல போல, இப்போ இனிமையாக தான் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவன் இப்படி புலம்பிட்டு கீழே இறங்க வர சாப்பிட்றதுக்கு. அப்போ வந்து வாங்கோட அப்பா இருந்துட்டு டைனோட அம்மாட்ட இந்த மாதிரி நான் தாய்லாண்டுக்கு போகிற வேலை விஷயமா நான் வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும், நீங்கள் தான் வந்து இந்த ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவரை இங்கே சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் போவாங்க. அப்படியே இருந்துட்டு இவன் அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே கீழே உட்காரான் அங்கேயே. ஏன்னா அவங்க அம்மாவோட ஞாபகம் அவனுக்கு வந்துடும். அவங்க அம்மா எப்படி இறந்தாங்கன்னா அவனுக்கு பிடிச்ச வெஜிடபிள் சாப்பாடு செஞ்சப்போ தான் இறந்து போயிருப்பாங்க. அது அவங்க ஹார்ட் பேஷண்ட் போல் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போகிறாங்க. அதை நினச்சி பார்த்துட்டு இங்கே அவங்க அம்மாவோட பட்டனை வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா நம்ம வாங்க. அப்படியே காலையே விடியுது. இவன் வந்துட்டு அந்த கூலிங்லேயே படுத்து தூங்கி ஏந்திரிக்க அப்படின்ட்டு இவனும் தும்மிக்கிட்டே ஏந்திரிக்க இவனுக்கு அப்போ தான் தெரியுது நம்ம நைட் வந்துட்டு ரொம்ப கூலிங்கில் வச்சுருந்தோம்ல அதனால தான் போல சளியும் ஜுரம் வந்துருச்சு அப்படின்ட்டு இவன் வந்துட்டு போரையை போத்திக்கிட்டே கீழே ஓட்டான் போய் குளிச்சுட்டு கிளம்புறதுக்காக. இவனை ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வரான். அப்போ வந்துட்டு கிச்சனில் வாங்கோட அம்மா வந்துட்டு அவனுக்காக வெஜிடபிள்ஸ் சமைச்சு கொடுக்குற மாதிரி இவனுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் அந்த டைன் அம்மா தான் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இவனுக்கு பிடிக்கும் வெஜிடபிள்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல். அப்படியே வந்து கையிலையும் சுட்டுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இவனும் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் இவங்க கத்தன சவுண்டு வந்துட்டு இப்போ டைனுக்கு கேட்க டைன் வந்துட்டு குடுகுடுன்னு ஓடியாரான் நம்ம அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்ட்டு. அப்போ அங்கே வந்துட்டு ஏமா இது திடீர்னு பண்ணீங்க ஏமா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைப்பா நம்ம வாங்குக்கு ரொம்ப பிடிக்கும் போல இந்த டிஷ்ஷு, அவங்க அம்மா வந்து சின்ன பிள்ளையாருக்குள்ளே செஞ்சு தருவாங்களா, எனக்கு என்ன இப்போ தான் ட்ரை பண்ணுறேன், நம்ம குக்கக்கா இருக்கிறப்பே அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டால் வாங்க இருந்துட்டு இங்கே பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் எங்கள் அம்மாவும் ஆகிட முடியாது, எங்கள் அம்மாவுக்கு ஹர்ட்டும் ஆகாது அப்படின்ற மாதிரி இங்கே அவன் சொல்லிட்டு கிளம்ப டைன் இருந்துட்டு கிளம்புறான். அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு இந்த மாதிரி அவனை வாங்க பார்த்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்றும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி இங்கே கத்த இங்கே டைன் இருந்துட்டு என்னடா நினச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க இங்கே பாரு நீ எதுக்கு என்னை சுற்றி வர, எனக்கு எப்படிமா தோணுது, உனக்கு கீழே நான் இருக்க மாதிரி இருக்கு, என் பின்னாடி வராத, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே போக பின்னாடியே இருந்துட்டு நம்ம டைம் போவான். அப்படியே கிளாஸ்க்குள்ளே போகல. அப்போ லீடர் அம்மா இருந்துட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்றா வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ டக்குன்னு இருந்துட்டு இவன் ரொம்ப டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு தலையை தொட்டு பார்க்க ஆமாம் ஃபீவரிஷாக தான் இருக்குது, நான் போய் உனக்காக வந்து மருந்து கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவ போக இங்கே இருந்துட்டு டைனோ இருந்துட்டு இவனை பார்த்துட்டு அப்படியே போகிறான். அங்கே போய் உட்கார அப்போ கோ இருந்துட்டு வாப்பா இங்கிலீஷ் புலவரே உன்னோட கொஷின் பேப்பரை காமிச்சுன்னா நானும் ஆன்சர் செத்தை பார்த்து எழுதிப்பேன் அப்படின்ற மாதிரி கொஷின் பேப்பரை வாங்கிட்டு இங்கே வந்து இவன் டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு என்னடா ரொம்ப டல்லாக இருக்க, ஏன் நேற்று பார்த்த வேலை நைட்டு அப்படியா அப்படின்ற மாதிரி இவன் கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க. அதுக்கு பதிலே சொல்லாமல் உட்காந்துட்டு இருப்பான் வாங்க. அப்போ பின்னாடி இருந்து டைன் வந்துட்டு அவனுக்கு ஏதோ மருந்து எடுத்து கொடுக்கான், டிஷ்யூ பேப்பர் நினைக்கிறான், அதை எடுத்து கொடுக்குறான். ஆனால் அது கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு வந்துட்டு இந்த வாங்க இதை நீ போட்டுக்கோ அப்படின்ன மாதிரி ஒரு மருந்து கொடுத்துடுவா.
அப்ப கரெக்ட்டா இங்கிலீஷ் கிளாஸ் மேமும் வந்துடுறாங்க. மேம் வந்துட்டு, "உங்களுக்கு கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்ஸர்லாம் நீங்க எழுதியிருப்பீங்களா?" அப்படின்ன மாரி கேட்க, எல்லா பசங்களும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. ஆனா இந்த கியூன்ற ஒரு பையன் மட்டும் நான் எழுதிட்டேன் அப்படின்ன மாரி சொல்ல, அப்ப இருந்துட்டு யாரோ ஒருத்தவங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு வாங்க அப்படின்ன மாரி சொல்றாங்க. அப்ப கியூ இருந்துட்டு நான் குடுக்குறேன் அப்படின்ன மாரி சொல்ல, "இல்லப்பா எனக்கு வேற ஸ்டூடண்ட் வேணும். டாய் நீ எடுத்துட்டு வா. இல்ல ஒண்ணும் இல்ல உன்னோட முன்னாடி பெஞ்சுல ஒருத்தன் சொங்கியாட்டா படுத்திருக்கான்ல, அவனத எடுத்துட்டு வா" அப்படின்ன மாரி சொல்ல, அப்ப லீடர் வந்துட்டு அவனுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்ன மாரி சொல்ல, "இப்ப என்ன? இது என்ன ஹெல்த் சென்டரா இங்க படுத்து தூங்குறதுக்கு?" அப்படின்ற மாரி இங்க மேம் பேசிட்டு இருக்க. டாய்னா வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு மேம்ட்ட குடுக்க, வாங்க கூப்பிட்டு மேம் வந்துட்டு, "இங்க பாருப்பா நீயும் டாய்னும் வந்துட்டு அவனோட கொஸ்டின் பேப்பர கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உட்காந்துருங்க." அப்படின்ற மாரி சொல்ல, இங்க டாய்னு வந்துட்டு அவன் டேபிள்ல இந்த டிஷ்யூ பேப்பர வாங்க பின்னாடி தள்ளி வைக்கிறான். இவனும் வந்துட்டு வாங்க வேற வழியே இல்லாம டாய்னோட கொஸ்டின் பேப்பர பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க. நம்ம டாய்னுக்கும் ஒரே கொஸ்டின் தான் போல. இவன் அப்படி திரும்பி உட்காந்துருக்கிறத ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு ஒரு மாரி இருக்கு நம்ம வாங்குக்கு. இவன் ஏன் இப்படி பார்க்குறா? ஒருவேள நமக்கு ரொம்ப சத்தமா மூச்சு விடுறான் போல அப்படின்ட்டு. "இங்க பார்றா, நான் ரொம்ப சத்தமா மூச்சு விடுறேன். அதானே என்ட்ட சொல்ல நினைக்கிறேன்." அப்படின்ற மாரி கேட்க, "ஆ" அப்படின்ற மாரி இங்க டைம் பார்த்துட்டு இருக்கான். இங்க வாங்க வந்துட்டு, "பாத்தியா? உனக்கு முன்னாடியே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தானே இப்ப ஜெயிச்சேன்." அப்படின்ற மாரி. இவன் இப்படி சொல்லிட்டு அந்த டேபிள்ல இருக்க டிஷ்யூ எடுத்துட்டு, ஒரு டிஷ்யூ மட்டும் இவன் ஒரு மூக்குல சொருவிட்டு உட்காந்துட்டு இருக்க. அப்ப நம்ம டைம் வந்துட்டு நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு அந்த கொஸ்டின் பேப்பர் எழுதுவான். அத பார்த்துட்டு, "ஏய் என்னடா?" அப்படின்ற மாரி இங்க வாங்க கத்த ஆரம்பிக்க, மேம் வந்துட்டு, "இப்போ உனக்கு என்னப்பா ஆச்சு? சரி நீ நல்லா தான் கொஸ்டின் பேப்பர்லாம் எழுதியிருக்க. ஆனா 7, 8 கொஸ்டின் தப்பா எழுதியிருக்க." அப்படின்ற மாரி சொல்லிக் குடுக்க, அப்படியே மேம் வந்துட்டு அந்த கியூன்ற பையன்ட்ட, "நீ எத்தனைப்பா தப்பு?" அப்படின்ற மாரி கேட்க, அந்த பையன், "நான் தாழ்ன கொஸ்டின் தான் தப்பு." அப்படின்ற மாரி சொல்ல, அப்ப எக்ஸலென்ட் அப்படின்னு பாராட்டிட்டு, "இங்க வாங்க கிட்ட, இங்க பாருப்பா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன ஆஃபீஸ் ரூம்ல வந்து பாரு." அப்படின்ற மாரி சொல்ல, இவனும் வந்துட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு போறான். அப்ப மேம் இருந்துட்டு, "இங்க பாருப்பா நான் டெஸ்ட் பேப்பர்லாம் திருத்தி குடுத்துருப்பேன். நீ பார்த்துருப்ப. அத பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன தப்பா நினைச்சிட்டியா?" அப்படின்ற மாரி கேட்க, இப்ப எதுக்கு மேம் இருந்துட்டு இப்படி கேட்குறாங்கன்னா, இவன் வந்து ஃபுல் கொஸ்டினுமே கரெக்ட்டா தான் எழுதியிருப்பான். மேம் இருந்துட்டு ஏன் 7, 8 கொஸ்டின் தப்பா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்கன்னா, இவன் புது பையனா இருக்கிறதுனால இவனே பாராட்டிட்டு இருந்தான். மத்த பசங்களுக்கு தான் இவன் மேல வெறுப்பு வரும். அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இப்படி பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் வந்து வாங்குக்கு புரிஞ்சதுனால தான் அவனும் அமைதியா இருந்திருப்பான். இங்க வாங்க வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். இந்த மாரி கோவும் இன்னொரு ஆள் அப்படின்ற மாரி சொல்ல வர, "யார் அந்த ஆள்?" அப்படின்ற மாரி மேம் வந்துட்டு கேட்பாங்க. இவன் வந்து டைம் தான் சொல்ல வருவான். "இல்ல, இல்ல கோ மட்டும் தான். கோ அப்படின்ட்டு அந்த பையன் மட்டும் தான் என்ட்ட பேசிட்டு இருக்கான் நல்லா. மத்த பசங்க எல்லாம் நல்லா என்ட்ட பேசணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்றது எனக்கு தெரியும்." அப்படின்ற மாரி இங்க இவன் சொல்ல, மேம் வந்துட்டு, "என்னை பத்தி நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட. ஆனா இங்க பாருப்பா வரப்போற டெஸ்ட்லயும் வந்துட்டு நீ இங்கிலீஷ்ல மட்டும் கொஞ்சம் மார்க் கம்மியா எடுக்க பாரு. அப்பதான் வந்துட்டு பசங்க வந்துட்டு உன்கிட்ட நல்லா பேசுவாங்க. உன்ன பெரிய ஆள்ன்னு நினைக்க மாட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு வாங்குறதுட்டு, "மேம் என்னோட கொஸ்டின் பேப்பர் இந்த 150 கொஸ்டின மட்டும் மறந்துருங்க." அப்படின்ற மாரி சொல்ல, "ஏன்டா?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல மேம் இன்னையோட ஃப்ரீ பீரியட்ல எல்லாரும் என் கொஸ்டின் பேப்பர பார்த்துட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்ல, "எத்தன பேரு?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. 20 பேரு. 20 பேரா? அப்படின்னு ஷாக் ஆக, அப்படியே இவன் கிளாஸ் ரூமுக்கு வரான். அங்க இருக்கவங்கலாம் வந்துட்டு, "109 கொஸ்டின் எப்படிடா கரெக்ட்டா எழுதுனியோ? போப்பா பெரிய ஆள்ப்பா." அப்படின்ற மாரி இங்க வாங்க போட்டு பாராட்டிட்டு இருக்க. இந்த விஷயம்லாம் சுத்தமா வந்துட்டு கியூக்கு பிடிக்கவே இல்ல. அவன் வந்துட்டு வாங்க ரொம்ப வெறுக்கிறான் போல. ஏன் தெரியுமா? இவங்க 2 பேரும் ஒண்ணா தான் வந்திருப்பாங்க கிளாஸுக்கு. வாங்க தான் எல்லா பசங்களுக்கும் பிடிச்சிருக்கு. இவன்கிட்ட யாரும் அவ்வளவுக்கு ஒட்ட மாட்டாங்க. அத நினைச்சு அவன் ரொம்ப வெறுத்துக்கிட்டே இருக்கான். அப்படியே இங்க இவனுங்க பேசிட்டு இருக்காங்க. டைன் வரான். டைன் கையில ஏதோ மருந்து டப்பா மாரி இருக்கு. அத பார்த்துட்டு கோ வந்துட்டு, "டேய் நீ வந்து வாங்குக்காக தான் மருந்து வாங்கிட்டு வந்தியா?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல, இல்ல இது எங்க அம்மாக்காக வாங்கிட்டு வந்தேன். அவங்க கையில கொஞ்சம் அடிபட்டுருக்கு." அப்படின்ற மாரி சொல்லேன். இவன் மூஞ்சே மாறி போயிடுது நம்ம வாங்குக்கு. அத பார்த்துட்டே நம்ம டைனும் உட்கார்றான். இன்னைக்கு வந்து அந்த கிளாஸ் ரூம்ல கிளீன் பண்றது எல்லாம் வாங்கும் டைனும் தான் பண்ணல போல. இந்த பக்கம் டைன் வந்தா அந்த பக்கமா ஓடி போற நம்ம வாங்கு. இவனுங்க 2 பேரும் ஒட்டவே மாட்டானுங்க. இதெல்லாம் வந்து கவனிச்சுட்டே இருக்கா இங்க டைனு. அப்படியே இங்க கோ இருந்துட்டு, "இங்க வாடா வாங்கு. இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா? நம்ம ஃப்ரெண்டு வந்து காஃபி ஷாப் தொறந்திருக்கான். அங்க போயிடலாம்." அப்படின்ற மாரி சொல்ல, இந்த விஷயத்த இங்க டைனும் கேட்டுட்டு இருக்கான். அப்படியே வாங்க வந்துட்டு அங்க மூக்கு சளிய சிந்திட்டு இருக்க. அந்த பக்கமா வரான் நம்ம டைனு. டைன் வந்துட்டு இவன் மூக்கு சளிய சிந்துறத பார்த்து, "நீ போக்கூடாது." அப்படின்ற மாரி பார்ப்பான். ஆனா வாங்க இருந்துட்டு, "இல்ல நான் வரேன். நான் ஃப்ரீயா தான் இருக்கேன்." அப்படின்ற மாரி கோட்ட சொல்ல, அப்படியே இருந்துட்டு டைன் வந்துட்டு கிளம்பி போறான். கோ வந்துட்டு, "பை டைன்." அப்படின்ற மாரி சொல்ல, அவனும் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாரி வெளில போயிடுவான். இங்க வாங்க இருந்துட்டு டைன்ட்ட, "உன்னோட ஃப்ரெண்டு தானே டைனோ? அவன ஏன் நீ கூப்பிட மாட்ற?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்லடா அவன் எப்பயுமே பிஸியா இருப்பான். அதனால தான்." அப்படின்ற மாரி சொல்ல, அப்படியே இங்க கோ வந்துட்டு வாங்க கிட்ட, "நீங்க 2 பேரும் ஒண்ணா தானே பேசிட்டு இருக்கீங்க. நீ கூப்பிட வேண்டியது தானே?" அப்படின்ற மாரி கேட்க, "என்னது நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோமா? நாங்கலாம் அவ்வளோக்கும் க்ளோஸ் கிடையாது." அப்படின்ற மாரி இங்க வாங்க சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து கோஇன்சிடென்ட்டா நடக்குதான்னு தெரியல. அப்படியே வந்து டைன் வந்துட்டு, "இங்க பாரு எங்க அம்மா வந்து உன்ட்ட கேட்டாங்கன்னா, நான் லேட்டா தான் வருவேன்." அப்படின்ற மாரி
சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டைன் பாட்டுக்கே போக என்னது அப்படின்ற மாதிரி வாங்க முழிச்சிட்டு இருப்பா. கோ இருந்துட்டு என்னது அவங்க அம்மா கிட்ட நீ சொல்லணுமா? என்னடா நடக்குது? நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கீங்களா? அப்படின்ற மாரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாரி வாங்க சொல்ல, அப்புறம் எதுக்கு அவன் இப்படி சொல்லிட்டு போறான்? அப்படின்ற மாரி இங்க கோ கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா. நாங்க வந்து ரூம்மேட்ஸ் மாரி பக்கத்து பக்கத்து வீடுடா அப்படின்ற மாரி இங்க வாங்க சொல்லிட்டு இருப்பான். டேய் என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா? நீங்க 2 பேரும் சீக்ரெட் கப்ளோ அப்படின்ற மாரி சொல்ல, ச்சே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ வேணா அவன் கிட்டயே போய் கேட்டு பாரு அப்படின்ற மாரி இங்க வாங்க சொல்லிட்டே இருப்பான். இவனுங்க இப்படி பேசிட்டு இருக்க, மத்த பசங்கலாம் வந்துட்டு காஃபி ஷாப்புக்கு போலாமா அப்படின்ற மாரி கேட்க, இவனுங்க 2 பேரும் இருந்துட்டு காஃபி ஷாப்புக்கு கிளம்பி போறானுங்க. போற வழியில அங்க ரிவர்லாம் இருக்கிறதுனால செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு இருக்க. அப்படியே இருந்துட்டு கோ இருந்துட்டு வாங்கிட்டு சொல்றான். நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு கேம்பஸ் இருக்கு. அந்த கேம்பஸை வந்து டோம் ஏரியாவா மாத்த போறாங்க. அதனால வந்துட்டு நாங்களாம் அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம். ஏன்னா வந்து 3rd இயர் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி இங்க வந்து கோ சொல்லிட்டு இருக்க. அப்ப வாங்க வந்துட்டு நானும் வந்து ஜாயின் பண்றேன். எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப லீடரமா இருந்துட்டு உனக்கு ஓகேவா கேம்பஸ்குள்ள தங்குறதுலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு ஜாலியா தான் இருக்கும். நிறைய பேர் கூட பேசி பழக எனக்கும் பிடிக்கும்ல. அது மட்டும் இல்லாத நானும் ஆன்சர் பேப்பர்ல காப்பி அடிப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி இங்க இவங்க எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு காஃபி ஷாப்புக்கு போக அந்த ஷாப்போட ஓனர் வேற யாருமே இல்லைங்க. செகண்ட் எபிசோட்ல ஒரு ஹேண்ட்ஸமான பையன் காஃபி ஷாப் ஓபன் பண்ணுவேன்னு சொன்னால அந்த பையன் தான் இப்போ ஓபன் பண்ணியிருக்கான். இங்க இருந்துட்டு போய் உட்காருங்க, உங்களுக்கு ஆல்ரெடி சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு, நீங்க போய் வேணுன்றதை ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த கியூன்ற பையன் வந்து பீர் ஆர்டர் பண்ணியிருப்பான். அப்ப அழகான பையன் வந்துட்டு யார் பீர் ஆர்டர் பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த கியூன்ற பையன் வந்துட்டு நான் தான் ஆர்டர் பண்ணேன், பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அலோவ் பண்றேன், இது உங்க வீடு மாதிரி, ஆனா அடுத்த டைம்ல கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்படியே இருந்துட்டு அவர் வந்துட்டு ஏன் டைம் வரல, உங்க கிளாஸ்மேட் தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க இருந்துட்டு தெரியாது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிடுறாங்க. அப்படியே அவர் வந்துட்டு வாங்கிக்கிட்ட, உனக்குமா தெரியாது ஏன் டைம் வரல அப்படின்ற மாதிரி கேட்க, என்னது என்ன ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் நீ என்ன பார்க்கலையா, நேத்தி கூட நீ நல்லா சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காத இருந்தியே, டைன் கூட வந்து உனக்காக காசு கொடுத்தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க இருக்கவங்க வந்துட்டு என்னது டைன் வந்து உனக்கு காசு கொடுத்தானா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்கறாங்க. ஏய் கம்முன்னு இருங்க, நான் திரும்பி அவங்க காசை கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க வாங்க சொல்லிட்டு இருப்பான். அப்படியே அவர் வந்துட்டு டைனுக்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி என் காஃபி ஷாப்புக்கு உங்க கிளாஸ்மேட்லாம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல நேத்தி சாப்பிட்ட சாப்பாடுக்கு காசு கொடுக்காம இருந்தது, நீ கூட வந்து கட்டினியே அந்த பையனும் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு நான் வர முடியாது, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இவர் வந்துட்டு பசங்க கிட்ட டைனால வர முடியாத, அவன் கொஞ்சம் பிஸியா இருக்கானா, நீங்க நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவரு சொல்லிட்டு இந்த பக்கமா போக, டைன் இருந்துட்டு எங்க போயிருப்பானா, அவனோட தாத்தாவை பார்க்கறதுக்காக தான் போயிருப்பான். அவங்க தாத்தாக்கு கால் ஏதோ அடிபட்டிருக்கும் போல, அதை பார்க்கறதுக்காக தான் அங்க போயிருப்பான். அங்க போயிட்டு தாத்தா எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, சமைச்சுக்கிட்டலாம், உங்களுக்கு காலில் அடிபட்டிருக்குல்ல, வந்து உட்காருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனை வந்துட்டு தாத்தாக்காக ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு அவரும் வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நீ பேசாம இங்கே இருந்துடக்கூடாதா அப்படின்ட்டு. அதுக்கு டைம் வந்துட்டு அதுக்கு மட்டும் என்கிட்ட பதில் எதிர்பார்க்காதீங்க தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா நீ எது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவ, சரி நீ நல்லா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் சமைக்க போக்குல தாத்தா இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இங்க டைம் போய் சமைச்சிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு அந்த அழகான பையனை வந்துட்டு இந்த தண்ணியை குடிய அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிட்ட கொடுக்க, அவன் வந்துட்டு பாக்குறான், ஏன் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல, ஏன் நீ தான் உடம்பு சரியாதான் இருக்கியா அப்படின்னு நம்ம சொல்ல, அவன் மூக்குல இருக்க அந்த டிஷ்யூ எடுத்து போட்டு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல, இல்ல டைம் தான் சொன்னா உனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அப்படின்ற மாதிரி அவரு சொல்ல, என்னது அவன் சொன்னானா, அவனுக்கு என்ன ஏமால அவ்வளோ உட்காரேன், அவனே இங்க வரல, என்னடதான் தண்ணிலாம் குடிக்க முடியாது, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு, நான் இந்த கிரீன் டீயை தான் குடிப்பேன் அப்படின்ட்டு பக்கத்துல இருக்க ஏதோ எடுத்து குடிச்சிடறான் கடகடன்னு. அங்க இருக்கவங்களும் வந்துட்டு சம்மடா போடா அப்படின்ற மாதிரி கோலா வந்துட்டு சொல்லிட்டு இருக்க, கடைசியில வந்துட்டு அவன் கிரீன் டீ குடிச்சிருக்க மாட்டான், பீரை தான் குடிச்சிருப்பான். இவனு வந்துட்டு குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க, மற்ற பசங்களாம் வந்துட்டு பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப மறுபடியும் வந்துட்டு அதை குடிக்க போக்கல கோ இருந்துட்டு என்னதடா குடிக்கிற அப்படின்ட்டு மோந்து பார்த்துட்டு, டே குடுற அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி வாங்க, டே அந்த கிரீன் டீயை கூட நான் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே இது கிரீன் டீல பீரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா இது ஒரு டேஸ்ட் வித்தியாசமா தான் இருந்துச்சு, சரி எதை குடிச்சுட்டோம் போல அப்படின்ட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் பாத்ரூம் கிளம்பி போக, இங்க இருந்துட்டு கியூ இந்த மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு திரும்பியா இருந்துட்டு மாடல் ஆஃப் த இயர் வருதுல்ல, அதில் நல்லா பர்ஃபெக்டாக ஸ்கோர் எடுத்துக்கணும், நல்லா டிசிப்ளினாகவும் இருக்கணும், ஐ திங்க் நான் தான் அதில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை அதுக்கு வந்து ஓட்லாம் போடுவாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல நான் இன்னைக்கு ட்ரீட் நான் வைக்கிறேன், ஓட்டை எனக்கே போட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கே வேலை செய்கிறவங்களாம் வந்துட்டு இல்லை இப்போ பாத்ரூம் போனானே அந்த பையன் ஆல்ரெடி பே பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம கியூக்கு செம டென்ஷன் ஆகுது. முறைச்ச மேனிக்காவே வந்து நம்மளோட வாங்க பார்த்துட்டு இருப்பான். ஏன் எங்களுக்காக எதுக்கு ட்ரீட் வச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இனிமேல் நான் தனியாக இருக்க மாட்டேன்ல, நீங்களும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி இங்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருப்பான் நம்மளுடைய வாங்கு. நைட்டாக எல்லா பசங்களும் போனதுக்கு அப்புறம் வாங்க மட்டும் ஆத்தாடி ரொம்ப தலைக்கு இருக்குன்னு வருதே அப்படின்ற மாதிரி அங்கேயே உட்காந்து
வந்துட்டு இருக்க. அப்ப வந்துட்டு டயன் வந்து அங்க நிக்கிறான். டயனை பார்த்தோன்னே, "நீ என்ன இங்க?" அப்படின்ற மாரி போதையிலே வளர, "இங்க பாரு குடிச்சிருக்கியா?" அப்படின்ற மாரி டயன் கேட்க, "நான்லாம் ஒண்ணும் குடிக்கல. நான் கிரீன் டீ தான் குடிச்சேன்." அப்படின்ற மாரி இங்க வாங்க சொல்லிட்டு இருப்பான். அப்ப அழகான பையனும் வந்துட்டு, "இங்க பாருப்பா அவன் தெரியாம குடிச்சுப்புட்டான். இவனை வீட்டுக்கு எப்படி கூட்டு போறதுன்னு தெரியல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க. எங்க டயன் வந்துட்டு, "நான் பார்த்துக்கிறேன். நான் கூட்டு போய்க்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "ஆ நீயா?" அப்படின்ற மாரி வாங்க வந்துட்டு ஏஞ்சி, "என்னை யாரும் கூப்பிட்டு போக தேவையில்ல. நான் செடியா நிக்கிறேன்." அப்படின்ற மாரி இவனும் சொல்லிட்டு இருப்பான். டயன் இருந்துட்டு, "இங்க பாரு வாடா கிளம்பலாம்." அப்படின்னு நம்ம சொல்ல, "சரிடா சோல்ஜரு வா என் பின்னாடியே." அப்படின்ற மாரி இவனும் போதிலே வளர, நம்மளோட டயனுக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப சிரிப்பு வருது. எங்க டயனு வாங்க பின்னாடியே போயிட்டு இருக்க. வாங்க இருந்துட்டு திரும்பி வந்துட்டு, "டேய் லூச்சு, எதுக்கிட்ட இம்பிட்டு பொறுமையா பண்ற? வாடா கிட்ட சீக்கிரம்." அப்படின்னு நம்ம சொல்ல, "டேய் இங்க பாரு என்னன்னு தெரியுமா? அண்ணன் ரொம்ப கில்லி மாரி ஸ்டெடியா நிப்பேன்." அப்படின்னு இவன் சொல்லிட்டு பத்து கட்டிட்டு விழுந்துட்டு இவனே பிடிச்சுப்பான் இவனை. "இங்க பாத்தியா அண்ணன் ஸ்டேடியா என்னைய பிடிச்சிக்கிட்டா. நான் தான் வின்னு." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் உழுவேன். "இங்க பாருடா நீ ரொம்ப குடிச்சிருக்க. இந்த பக்கம் உட்காரு." அப்படின்னு நம்ம சொல்ல, "நீ சொன்ன நான் ஏன்டா கேட்கணும்?" அப்படின்ற மாதிரி இங்க வாங்க வந்துட்டு மறுபடியும் ஏஞ்சி நிப்பான். டயன் வந்துட்டு, "நீ உட்கார போறியா இல்லையா?" அப்படின்னு நம்ம சொல்ல, இவனு வந்துட்டு சட்டு புட்டுன்னு கியூட்டா உட்காருவான். அதை வேற பார்த்துட்டு வாங்க சிரிச்சுட்டு இவன் போயிட்டு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வருவான். இங்க வந்ததுக்கப்புறம் வாங்க வந்துட்டு, "இங்க பாத்தியாடா எல்லாருமே சொல்றாங்க. நம்ம 2 பேரும் க்ளோஸான்னு எல்லாரும் கேட்குறாங்க. என் அப்பா கூடயும் க்ளோஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தான் உன்கிட்ட பேசவே தைரியம் இல்ல. நம்ம 2 பேரும் தைரியமா பேசியிருக்கோமா?" அப்படின்ற மாரி கேட்க, பையனே ஏதோ சொல்ல வருவான். அதுக்குள்ள "பாத்துக்க, இன்னைக்கு கூட எனக்கு உடம்பு சரியில்ல. ஒரு மருந்து கூட நீ வாங்கிட்டு வந்து தரல." அப்படின்ற மாரி இங்கேயும் கியூட்டா புலம்பிட்டு இருக்க. டக்குன்னு வந்துட்டு டயனோட கையில இருந்து மருந்து எடுத்து கொடுக்க, "என்னடா இது?" அப்படின்ட்டு வாங்கி பார்ப்பான். அதுல வந்துட்டு சளி பிடிச்சதுக்கு மருந்து இருக்கும். அத எடுத்து குடுத்துட்டு, "இந்தா இத குடி." அப்படின்ற மாரி டைம் சொல்ல, "இது என்ன பிராண்டி அளவோ, நான் காஸ்ட்லியான பிராண்ட் தான் குடிப்பேன்." அப்படின்ற மாரி சொல்ல, இங்க இவன் இருந்துட்டு புடுங்குறான். "சரி சரி நான் குடிக்கிறேன்." அப்படின்ட்டு இவனும் குடிச்சிட்டு, "என்னது இவ்வளோ கசப்பா இருக்கு?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பான். "டேய் கசக்க தான்டா செய்யும் மருந்தெல்லாம்." அப்படின்ற மாரி இங்க இருந்து டயன் பார்த்துட்டே இருக்க. வாங்க இருந்துட்டு, "இப்ப நான் செடியாயிட்டேன்டா." அப்படின்ற மாரி சொல்ல, இங்க டயன் இருந்துட்டு, "சரி 1, 2, 3 சொல்லு பாப்போம்." அப்படின்ற மாரி சொல்ல, இவனும் 1, 2, 3, 4, 5, 6ன்ட்டு 10 சொல்லிடுவான். சரி தலைகீழ இருந்து சொல்லு பாப்போம் அப்படின்ற மாரி சொல்ல, "டேய் நீ சொல்றத எதுக்குடா நான் கேட்கணும்?" அப்படின்ற மாரி இங்க இவனுங்க 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அம்மா இருந்துட்டு, "என்ன இவன் எப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான்? என்னப்பா?" அப்படின்ற மாரி கேட்க, "சரி சரி நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் போய் இவனுக்காக வந்து லெமன்ல ஹனி ஊத்தி எடுத்துட்டு வரேன்." அப்படின்ற மாரி இங்க வந்துட்டு வாங்க உட்கார வைக்க. இங்க டயன் வந்துட்டு அவங்க அம்மாக்காக, "இந்தாங்கம்மா உங்க கையில அடிபட்டுருக்குல்ல, அதுக்காக ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "எனக்காகவாப்பா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் அப்புறமேட்டு போட்டுக்கிறேன். ஆனா வாங்க ரொம்ப பாவம். நம்ம 2 பேரும் இங்க இருக்கிறது அவனுக்கு புதுசா இருக்குல்ல. அதனால ரொம்ப கஷ்டப்படுறான். அவன புரிஞ்சுக்க முடியுது என்னாட்டி." அப்படின்ற மாரி இங்க வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு டயன்ட்ட சொல்லிட்டு இருக்க. அப்படியே இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப வந்து அழுதுட்டு இருப்பான் ஃபீல் பண்ணி நம்மளுடைய வாங்க. இவங்களும் ரெடி பண்ணிட்டு டயன் கிட்ட கொடுக்க, டயன் வாங்க மாட்டான். "இந்தாடா இது சளி பிடிச்சிருக்கிறது நல்லது. நீ ஃபர்ஸ்ட்டு புடி. நான் போய் அவனுக்கு போய் குடுக்குறேன்." அப்படின்ட்டு இவங்க இருந்துட்டு வாங்க கிட்ட கொடுக்க, வாங்க இருந்துட்டு, "இல்ல எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நான் போய் தூங்க போறேன்." அப்படின்ட்டு இவனும் அங்கேருந்து கிளம்பி போக, இங்க டயன் வந்துட்டு, "அவன் குடிச்சிருக்கான். ரொம்பவே குடிச்சிருக்கான்." அப்படின்ற மாரி அவங்க அம்மா கிட்ட சொல்லுவான். எங்க அம்மா வந்துட்டு, "நீங்க 2 பேரும் குடிச்சிருப்பீங்கன்னு நெனச்சேன். பரவால்ல அவங்க அம்மா நெனச்சு ஃபீல் பண்றான் போல." அப்படின்ட்டு இங்க அவங்க அம்மா சொல்ல, இவனும் மேல போயிட்டு சுகமா உட்காந்துட்டு இருப்பான். அப்ப அங்கேருந்து ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி ஒரு மெசேஜ் வரும். அது டயன் தான். அப்படியே டயன் வந்துட்டு மெசேஜும் பண்றான். என்ன பண்றான்னா, "உன்னோட ரூம சாத்திட்டியா?" அப்படின்ற மாரி. "ஆ இப்போ உனக்கு எதுக்கு அது?" அப்படின்ற மாரி கேட்க, "நீ தொறந்து தான் இருக்கன்னு நெனைக்கிறேன். நான் உள்ள வரேன்." அப்படின்ற மாரி அவனும் உள்ள வந்து நிக்கிறான். கையில வந்து அந்த லெமன் ஹனிய வச்சு அத வாங்கிக்கிட்ட டேபிள்ல வச்சுட்டு, "இத குடிடா." அப்படின்ற மாரி சொல்ல, வாங்க இருந்துட்டு, "இந்த மாரி நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப எனக்கு உடம்பு சரியில்லாத போகும். அப்ப எங்க அம்மா இருந்துட்டு இந்த லெமன் ஹனிய தான் போட்டு தருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கனவுலலாம் அவங்க வருவாங்க. நான் தூங்க மாட்டேன். அப்ப எங்க அப்பா பக்கத்துல தான் போய் தூங்குவேன். அவர் என் பக்கத்துல இருக்கப்ப எனக்கு நிம்மதியா இருக்கும். அந்த பெயின்லாம் அவ்வளவுக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் நானும் வளர்ந்துட்டேன். எங்க அப்பா வந்துட்டு ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. நாங்க வளர்ந்ததுனால எங்க 2 பேத்துக்குள்ள இருக்க அப்படியே அந்த க்ளோஸ்னஸ் போயிடுச்சு. அப்புறம் நாங்க பெரிய வீட்டுக்கு வந்தோம். அங்க யாராலயும் எனக்கு ஸ்ட்ரகிள் வந்துட்டு தான் இருக்கு." அப்படின்ற மாரி இங்க இவன் புலம்பிட்டு இருக்கிறத அப்படியே பொறுமையா டைம் இருந்துட்டு கேட்டுட்டே இருப்பான். அப்படியே இருந்துட்டு இவன் கிளாஸ கையில எடுத்து வச்சுக்கிட்டு, "எங்க அப்பாவ பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. என்ன தெரியுமா? பீப்பிள்லாம் நெனைப்பாங்க அவர் ஓப்பன் மைண்டட்ன்ட்டு. ஆனா அவர பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். அவர் ரொம்ப பொலைட்ன்னு." அப்படின்னு மாரி சொல்லிட்டு, அந்த கிளாஸ்ல இருக்க
ஹனியை குடிக்காம அப்படியே வச்சுட்டு நீ போ நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து டைன் கிட்ட சொல்ல டைன் போகாம இந்தாடா இது நீ குடி அப்படின்ற மாதிரி கையில் கொடுக்க அவனும் இருந்துட்டு டக்குன்னு குடிச்சிட்டு இங்கே பாரு நான் குடிச்சிட்டேன் இந்த கிளாஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்க அதை டைன் வாங்கிட்டு இங்கே பாரு நீ கொஞ்சம் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்ப போவான். அப்போ வாங்க இருந்துக்கிட்டு டைனிக்கிட்ட நான் உன்னை கேட்டப்ப நீ ஏதோ என்கிட்ட சொன்ன என்னன்னா எல்லாருமே வந்து என்கிட்ட சொன்னாங்க நம்ம 2 பேரும் க்ளோஸா அப்படின்ட்டு. ஆனால் நான் சொன்னேன் நம்ம இதுவரை நான் தைரியமாக பேசிக்கிட்டது கூட இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அப்போ நீ ஏதோ என்கிட்ட சொன்ன அந்த ரிவரில் இருக்கிறப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல இவனு வந்துட்டு ஏதோ சொன்னேன்னு சொல்லிட்டே இருப்பான். அப்போ டைன் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க என்னது அப்படின்ற மாதிரி வாங்க கேட்பா. நம்ம 2 பேரும் ட்ரை பண்ணலாமா க்ளோஸ் ஆகிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுங்க 2 பேரும் வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிறானுங்க ஒருத்தவனுங்களா. அப்படியே இந்த எபிசோடு முடிஞ்சிடுது மக்களே. வாங்க இப்போ வெறித மூமெண்ட் பார்க்கலாம். இங்கே டைன் வந்துட்டு ஹெல்த் சென்டருக்கு போயிட்டு அவங்க அம்மாக்காக தான் ஆயில்மெண்ட் வாங்க போவான். அப்போ அங்கே இருக்கவங்க இருந்துட்டு ஆயில்மெண்ட்டையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி உன் கிளாஸில் இருந்துட்டு ஒருத்தவனுக்கு சளி பிடிச்சிருக்காமாமே உங்கள் இங்கிலீஷ் மேம் சொன்னாங்க இதை அவன்கிட்ட கொடுத்துறியா அப்படின்ற மாதிரி கொடுக்க அவன் வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு திரும்பி வந்து அந்த மருந்தை வந்து வாங்கி வச்சுப்பான் இவன் தான். அப்புறம் வாங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கக்குள்ள டைன் வெளில கிளம்பி போவான்ல. ஆனால் அவன் பேர்ந்திருக்க மாட்டான். இவனுக்கு மருந்து கொடுக்கறதுக்காக அந்த ஜன்னல் பக்கமாக நின்றுட்டு தான் இருப்பான். அப்போ வந்து கேட்டிருப்பான்ல நீங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஆன்ட்டு. இல்லை நாங்கள் 2 பேரும் அவளுக்கும் க்ளோஸ்லாம் இல்லைன்ட்டு நம்ம வாங்க வந்து சொல்லிட்டு இருந்திருப்பான்ல. அதை கேட்டுட்டு தாங்க எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிட்டு நான் வரமாட்டேன் லேட்டாக தான் வருவேன் அப்படின்றத இவன் சொல்லியிருப்பான். ஏன்னா இவனுங்க 2 பேரும் க்ளோஸ்ன்னு காட்டுறதுக்காக என்ன கேடி வேலை பார்க்குறான் பாருங்க நம்மளுடைய டைனு. அப்படி இந்த வெளியில மூமெண்ட் முடியுதுங்க. இதுக்கப்புறம் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது, கியூவால வந்துட்டு வாங்குக்கு ஏதோ பிரச்சனை வருமா, இவனுங்க 2 பேத்துக்குள்ள ரொமான்ஸ் நடக்குமா அப்படின்றது நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த எபிசோடுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம என் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்பதான் மற்ற பிஎல் லவர்ஸ்க்கும் என்னோட வீடியோ வந்துட்டு சஜஷன்ல போய் காட்டும். அப்படியே அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மறக்காம லைக் மட்டும் போட்டுருங்க ப்ளீஸ் மக்களே. அப்படியே நான் அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.